அனைவருக்கும் வணக்கம். இது துளிர் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் இளமுருகன். நம்ம கடைசியாக பார்த்த அந்த வினைச்சொல்லோட வகைகள் இதெல்லாம் பார்த்தோம். வினைமுற்று, எச்சம், அப்புறம் வினையாளனையும் பெயர், இதெல்லாம் பார்த்தோமா. இப்போ இதெல்லாம் இணைத்து நமக்கு எப்படி கொஸ்டினில், அதாவது தேர்வில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு டைம் டேபிளாக போடலாம். ஸோ இது இந்த டைம் டேபிளை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சில இதை பற்றி நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் மீதியை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு அஞ்சு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ படித்தான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ வேர்ச்சொல் மட்டும் நான் என்ன சொல்ல, வேர்ச்சொல் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா பகுதி மட்டும். இப்போ படித்தானோட பகுதி என்னது? படியா, படி அப்படின்னு. அப்போ வேர்ச்சொல் அப்படின்னா பகுதி மட்டும் வரும், தொழிலை உணர்த்தும். பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது தான் வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. அப்போ மீதியெல்லாம் பார்த்தாச்சு. வேர்ச்சொல் மட்டும் என்ன சொன்ன, வேர்ச்சொல்னா என்னது? ஒரு வினைமுற்றோ பேரெச்சமோ வினையச்சமோ இதோட பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது, கட்டளை சொல்ல வருது. இப்போ படித்தான் அப்படின்னா படி, இதோட வேர்ச்சொல் என்னது? படி. அப்போ படித்தான் ஒரு வினைமுற்று கொடுத்துட்டு நமக்கு வேர்ச்சொல் கேட்கலாம், படி. அதே மாதிரி பேரச்சம் கேட்போம். பேரச்சம், படித்தானோட பேரச்சம் கேட்குறாங்க. நான் சொன்னது இப்போ படித்தான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று, அதை வச்சு தான் மீதியெல்லாம் எடுக்கிறேன். இதோட பேரச்சம் என்ன? படித்த. எல்லாமே இறந்த காலத்திலே சொல்லுங்க. வினையச்சம் சொல்லுங்க, படித்து. படித்த பையன். அதே மாதிரி படித்து சென்றான் சொல்லுவோமா. தொழில் பெயர் படித்தல். வினையாளனையும் பெயர் படித்தவன், படித்தவனை. படித்தவன், படித்தவனை. வியங்கோல் வினைமுற்று படிக்கன்னு வராது. அப்போ இதுக்கு வியங்கோல் வினைமுற்று கிடையாது. முற்றச்சம்னா, முற்றச்சம் என்னது? அனன் போட்டு சொல்லணுமா, படித்தனன். அப்போ நான் ஒரே ஒரு படித்தான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று மட்டும் சொன்னேன். நீங்கள் அதில் என்ன எடுத்துட்டீங்க? இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அதோட வேர்ச்சொல் எப்படி இருக்கும்? ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும், தொழிலை உணர்த்தும். இதுலேருந்து பெயரெச்சம் பார்த்தோம், அதோட வினையச்சம். படித்தவனோட பெயரெச்சம் என்னது? படித்த. வினையச்சம் என்னது? படித்து. படித்த பையன், படித்த மாணவி. அடுத்து படித்து சென்றான், படித்து முடித்தான். வினையச்சம். தொழில் பெயர் படித்தல். வினையாளனின் பெயர் படித்தவன், படித்தவனை. ஐ அப்படிங்கிற இரண்டாம் உருவை ஏற்றும் வரும், ஏற்காமலும் வரும். வேங்கோல் வினை மட்டும் இதுக்கு வராது. முற்றச்சம் வந்து படித்தனன். அதே மாதிரி பாருங்க, சிலதில் நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன், மீதியை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிறிது காலம் தரேன். இப்போ பாருங்கள், எல்லாமே இறந்த காலத்திலே சொல்லுங்கள். இப்போ வருக அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், மீதியெல்லாம் ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வேர்ச்சொல் கொல் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல். அதே மாதிரி இங்கே தரேன்னா கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் பெயர். முடித்தனன். முடித்தனன் அப்படிங்கிற ஒரு முற்றச்சம் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு எழுதி கிடைச்சிச்சா? இப்போ நான் சொல்லட்டுங்களா? இப்போ வருக அப்படிங்கிற ஒரு வேங்கோல் வினை முற்று நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இதோட வேர்ச்சொல் என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட்டு வினை முற்று பார்த்தலாமா? அப்போ வருக அப்படிங்கிற ஒரு வேங்கோல் வினைமுற்றை கொடுத்துட்டு இதில் 5 விஷயம் எது வேணாலும் கேட்கலாம். இதோட ஃபஸ்ட்டு வினைமுற்று எழுதிக்கலாமா? வந்தான். எல்லாமே இறந்த காலத்தையும் சொல்லலாம், ஆண் பாலியே சொல்லலாம். வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. வேர்ச்சொல் என்னது? வா. பெயரெச்சம் என்ன வரும்? வந்த. வந்த பையன். அதே மாதிரி வினையச்சம் என்ன வரும்? வந்து முடித்தான். தொழில் பெயர் வருதல். இதே வினையாளன் பெயர்னா வந்தவன், வந்தவனை. முற்றச்சம் வந்தனன். ஸோ வியங்கோல் வினைமுற்று அனைத்துக்கும் வேறு சில சொற்களுக்கு வினைங்கோல் வினைமுற்று வராது. அதே மாதிரி பாருங்க, கொல் அப்படிங்கிறது, இந்த கொல்லுக்கும் இந்த கொல்லுக்கு வித்தியாசம் என்ன? இந்த கொல் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ளுதல். இந்த கொல் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ளுதல். இந்த கொல் அப்படிங்கிறது கொலை செய்தல். ரெண்டுக்கு டிஃபரெண்ட் பார்த்துக்குங்க. இந்த கொல் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ளுதல், இந்த கொல் அப்படிங்கிறது கொலை செய்தல். இப்போ பாருங்க, வினைமுற்று என்னது? கொண்டான் சொல்லலாமா? பெற்றுக்கொண்டான். இதே மாதிரி பெயரெச்சம் என்னது? கொண்ட மாணவன். கொண்ட மாணவன் சொல்லலாமா? கொண்ட மாணவன். இது வினையச்சம் கொண்டு சென்றான் சொல்லலாமா? கொண்டு சென்றான். இங்கே தொழிற்பெயர் அப்படிங்கிறது கொள்ளுதல். அதே மாதிரி கொண்டவன், கொண்டவனை. இங்கே என்ன வரும்? பெற்றுக்கொள்கன்னு சொல்லுவோமா? நீங்கள் பெற்றுக்கொள்கன்னு சொல்லுவோமா? இதே முற்றச்சம் என்ன வரும்? கொண்டனன். அதே மாதிரி கொள்ளுதல். இங்கே வந்து கொலை செய்தல். இங்கே என்னது? இங்கே வேர்ச்சொல் என்ன வரும்? கொல். இங்கே என்ன வரும்? கொன்றான். அதே மாதிரி பேரெச்சம் கொன்ற, கொன்ற மாணவன், கொன்ற ஆள், கொன்ற நபர்னு சொல்லுவோமா? அதுக்கு மாதிரி கொன்று முடித்தான். வினையாளன் பெயர் கொன்றவன், கொன்றவனை. இது வேங்கோல் வினைமுற்று கொள்க. இந்த வரும் கொள்க. இது வந்து பெற்றுக்கொள்ளுதல், இது கொலை செய்தல். இங்கே கொன்றனன். அனன் போட்டு சொல்லுங்க, கொன்றனன். இதே மாதிரி முடித்தனன் அப்படிங்கிறது முற்றச்சம் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நாம என்ன பண்ணோம்? மீதி இந்த 4, 6 விஷயத்தையும் எடுக்கலாம். இங்க என்னது? முடி.
இங்கே வினைமுற்று அப்படிங்கிறது முடித்தான், வேர்ச்சொல் அப்படிங்கிறது முடி, வினைமுற்றுங்கிறது முடித்தான், பேரெச்சம் வந்து முடித்த, முடித்த மன்னன், வினை எச்சம்ங்கிறது முடித்து சென்றான், சொல்லிப்பெயர் அப்படிங்கிறது முடித்தல். அதே மாதிரி வினையாளனின் பெயர் அப்படிங்கிறது முடித்தனன், முடித்தவன், முடித்தவனை, முடித்தவன், முடித்தவனை. இங்கே முடிக்க அப்படின்லாம் வராது. அப்போ இதுக்கு எது கிடையாது, வேங்கோல் வினைமுற்று கிடையாது. அப்போ நான் ஒரு 5 எடுத்துக்காட்டு சொன்னேன். இதுலேருந்து நம்ம இதை 6 விஷயத்தை எடுப்போமா. அதே மாதிரி சில எடுத்துக்காட்டு மட்டும் உங்களுக்கு எழுதி போடுறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் அது எங்கெங்கே வரும், பேரச்சமா வினையச்சமா எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டேபிள் காலத்தில் கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னேன், ஓகேவா. அதில் மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுமா. அது மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு 5 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே டேபிள் காலத்தில் கீழே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்துடலாம். சென்ற அப்படிங்கிறது என்னது, எச்சமா நிற்குதா, என்ன எச்சம், சென்ற மாணவன் அப்படின்னு என்னது, கண்டிப்பாக இது பெயர் எச்சமா. அப்போ அந்த பெயரெச்சம் காலத்தில் போட்டுட்டு மீதியெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே இறந்த காலத்திலே ஃபில் பண்ணுங்கள். வந்துங்கிறது இது வந்து பெயரெச்சம், வந்து அப்படிங்கிறது வந்து சென்றான் என்னது வினையெச்சம், சொல்லுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர், செத்தான்கிறது வினைமுற்று. ஸோ இதோட வேர்ச்சொல் மட்டும் நான் சொல்லிடுறேன். செத்தான்கிறது சா அல்லது சாவு, இதுதான் இதோட வேர்ச்சொல். புரியுதுங்களா. வேர்ச்சொல் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், மாற்றி பார்த்து எழுதிக்கங்க. சா சாவு, இது ரெண்டுமே என்னது செத்தானோட வேர்ச்சொல், செத்தானோட வேர்ச்சொல். அதை தவிர மீதி எல்லாத்தையும் இதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. பார்த்தனன் அப்படிங்கிறது அனன் போட்டு வந்திருக்கா, முற்றெச்சம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இந்த பேரெச்சத்தில் வச்சோ இது வினையத்தில் வச்சோ மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 4 மதிப்பெண் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். குறைந்தபட்சம் இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது 4 to 6 மதிப்பெண் கேட்கலாம். நான் குறைந்தபட்சம் சொல்லுங்கள், ஒரு 4 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்கும். நன்றி. ஓகேவா. இப்போ என்ன பார்த்தோம், வினைமுற்று, எச்சம், பேரெச்சம், தொழில் வினைமுற்று எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு டேபிள் காலத்துக்குள்ளே ஃபில் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். இப்போ இதிலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, கடைசியாக நடந்த அந்த தகுதி, அதாவது புதிய சிலபஸின் அடிப்படையில் தோன்றிய உருவாக்கிய அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். புது சிலபஸ் படி இருந்த பழைய தகுதி தேர்வு ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும், அதுக்கான தமிழ் தகுதி தேர்வு நடக்கும். அதுதான் இப்போய புதிய சிலபஸ். ஓகேவா. அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு போனாங்களா, ஃபஸ்ட்டு பாருங்க என்ன கேட்டிருக்கேன்னா வேர்ச்சொல், வேர்ச்சொல்ல தொழில் பெயரா மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 4 எடுத்துக்காட்டையுமே பார்த்துடலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தா நீங்கள் அதை வந்து மீதிலாம் எடுத்துலீங்களா. அதே மாதிரி அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான், வேர்ச்சொல்லிருந்து தொழில் பெயர் கேட்டிருக்கான். இங்கே என்ன கொடுத்துருக்கான், வாழ் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்கான். அது தொழில் பெயர் என்னது, வாழ்க்கை. அதே மாதிரி வாழ்ந்த அப்படிங்கிறது என்னது, வாழ்ந்த மாணவன், வாழ்ந்த மக்கள். அப்ப என்னது எச்சமா இருக்கா, என்ன எச்சம், வாழ்ந்த பையன், பையன்கிறது பெயரா. இப்போ இது வந்து பெயர் எச்சம். அதே மாதிரி வாழ்ந்து சென்றான் என்னது, அப்ப என்னது இது வினை எச்சம். வாழ்க்கை தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாளா, வாளா அப்படிங்கிறது வாழ்ந்த மாணவன், வாளா மாணவன். அப்ப என்னது வாழ்ந்த மக்கள், வாளா மக்கள். அப்ப எதிர்மறை பெயரெச்சமா. அப்ப ஒரே ஒரு வேர்ச்சொல் கொடுத்தாங்க, அதுல இருந்து 4 மீன் பார்த்துட்டுமா. வாழ்ந்துங்கிறது பெயரெச்சம், வாழ்ந்துங்கிறது வினை எச்சம், வாழ்க்கைங்கிறது இது தொழில் பெயர். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின். வாளானா எதிர்மறை பெயரெச்சம், வாழ்ந்த மக்கள், வாளா மக்கள். அப்ப எதிர்மறை தொழில் பெயர். அடுத்தது தொழில் பெயர் பாருங்க. தொழில் பெயர் அப்படிங்கிறது ஒரு 3 வகையாக பிரிக்கலாம் பாருங்க. சுடுதல், அதாவது விகுதி பெற்ற தொழில் பெயர். சுடு அப்படிங்கிறது பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது, அது வந்து முதல்நிலைன்னு சொல்லுவாங்க, பகுதியை முதல்நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்நிலை தொழில் பெயர். இதே முதல்லையே கொஞ்சம் குறில் நெடிலா ஆச்சுன்னா சூடுன்னு மாறும். அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அப்போ 3 வகையாக பிரிக்கலாம். விகுதி பெற்ற தொழில் பெயர், விகுதி பெற்றது, முதல்நிலை பகுதி மட்டும் வந்து தொழில் வந்துச்சுன்னா முதல்நிலை தொழில் பெயர், பகுதி கொஞ்சம் திரிஞ்சு குறில் நெடிலா வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். திரிந்த தொழில் பெயர்னு சொல்லுவாங்க, திரிந்த தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதில் இருந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ முதல்நிலை தொழில் பெயர் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா. அப்போ பெறுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழில் பெயர், அதோட முதல் தொழில் பெயர் என்னது பெரு. இதே முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா பேருன்னு அர்த்தம். இது வந்து அப்படியே பழைய நம்ம 7th ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சுடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர், சுடுதல் அப்படிங்கிறது முதல்நிலை விகுதி பெற்ற தொழில் பெயர். இதே சூடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அதே மாதிரி நடுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழில் பெயர், நடுங்கிறது முதல்நிலை தொழில் பெயர், நாடு அப்படிங்கிறது முதல்நிலை நாடி செல்லுதல்னு சொல்லுவாங்களே, அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்தது இது வந்து விடுதல்,
சரி, விடுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். விடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். வீடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ இதுதான் டிஃபரெண்டா இருக்கா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது பெரு நடு சுடு எல்லாமே விகுதி மட்டும் பகுதி மட்டும் வந்து தொழில் உணர்த்துவதனால இது முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. இது மட்டும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல்லை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா பாருங்க, யோசிங்க பாருங்க. சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல்லை கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே இது தெரிஞ்சுதா? இப்போ சென்றால், வந்த, நடந்து இது எல்லாமே என்னது எதில் வருது? வினைச்சொல்ல வருதா? வினைச்சொல்ல வருதா? சித்திரைங்கிறது ஆறு வகையான தொழிற்பெயர் பார்த்தோமா? காலப்பெயர் சொல்லுச்சா? 6 வகையான தொழிற்பெயர்ல காலப்பெயர்னு சொல்லுவாங்கல்ல. சரி, 6 வகையான பெயர் சொல்ல காலத்தை குறிக்குதா? அப்ப இது மட்டும் பெயர் சொல்லா? பெயர் சொல் காலத்தின் அடிப்படையில் தோன்றுவது. ஆனா மீதி பாருங்க. சென்றால்ங்கிறது வினைச்சொல்ல வர வினைமுற்று. வந்த பையன் என்னது வினைச்சொல்ல வர என்னது பெயரெச்சம். அடுத்து நடந்து சென்றான் வினைச்சொல்ல வர என்னது வினை எச்சம். கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. அப்ப சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல்லனா சி அப்படிங்கிறது சித்திரை. பெயர்ச்சொல்ல வர, அதாவது இலக்கணவை சொற்கள்ல பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 பிரிப்போம். அந்த பெயர்ச்சொல்ல வரதான் இந்த சித்திரை. மீதி சென்றால், வந்த, நடந்துங்களா வினைச்சொல்ல வர வகை. அப்ப ஆன்சர் என்னது சித்திரை. அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க வேர்ச்சொல். அடுத்து பார்க்க போறது வேர்ச்சொல். அதுல இருந்து தொழிற்பெயர் கேட்குறாங்க. இப்போ பெரு அப்படிங்கிறது நம்ம டேபிள் காலத்தில் பார்த்தோமா? அப்போ அது வேர்ச்சொல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது தொழிற்பெயர் கேட்குறாங்க. என்னது பெறுதல் தொழிற்பெயர். சரி, மீதி 2 என்னது பெற்றவன், சென்றவன், வந்தவன் அப்படின்னா என்னது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். பெற்ற தாய்ங்கிறது என்னது இது எச்சமா இருக்கா? இது வந்து பெயர் எச்சம். பெற்று சென்றான் இது வந்து வினை எச்சம். புரியுதுங்களா? அப்போ வேர்ச்சொல்லேருந்து தொழிற்பெயர் கேட்டிருக்கான். பெரு அப்படிங்கிற வேர்ச்சொல்லேருந்து நமக்கு தொழிற்பெயர் கேட்டிருக்கான். மீதி 3 என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க. எரிந்தான் அப்படிங்கிற இது என்னது? இது வினைமுற்று. இது வந்து வினைமுற்று. இதுலேருந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வேர்ச்சொல் கேட்டிருக்கான் பாருங்க. இப்போ எரிந்தானோட வேர்ச்சொல் என்னது? எரி. வேர்ச்சொல் என்ன சொல்லியிருக்கேன்? கட்டளை சொல்லாக வரும் தொழிலை மட்டும் சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி எரிந்த என்ன வரும்? எரிந்த பையன் என்னது? இது வந்து பெயர் எச்சம். எரிதல் தொழில் பெயர். எரிந்து சென்றான் என்னது? எரிந்து சென்றான் வினை எச்சம். புரியுதுங்களா? அப்போ எரிந்தான் அப்படி வினைமுற்றிலிருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் என்னது? எரி. மீதி 3 என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க. வேர்ச்சொல் இருந்து வினையால் அணையும் பெயர்னு கேட்டிருக்கான். ஓகேவா? வேர்ச்சொல் இருந்து ஓகேவா? பொரு அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஒரு வேர்ச்சொல்லா இருக்கு. பொருங்கிறது ஒரு கட்டளை சொல்லா இருக்குது, தொழிலை உணர்த்துது. இதுல பாருங்க. பொறுத்தவன், சென்றவன், அது மாதிரி சொல்லுவாங்க. பொறுத்தவன், மண்மனை, வரை அப்படி வந்துட்டு அவை என்னது? கண்டிப்பா என்னது? அது ஒரு வினையால் அணையும் பெயர். இப்ப பொறுத்தல் அப்படிங்கிறது என்னது? கண்டிப்பா இது தொழில் பெயர். அதே மாதிரி பொறுத்து சென்றான். எச்சம் டவுட்டா இருந்துச்சுன்னா என்னது? ஒரு பெயர் வினையை போட்டு பாருங்க. பொறுத்து சென்றான்ங்கிறது என்னது? வினை சொல்லா, ஒரு வினை சொல்லா. அப்ப வினை கொண்டு முடியுதா? இது வினை எச்சம். பொறுத்தார் இது வந்து வினை முற்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு தகுதி தேர்வுக்கான அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கேள்வித்தாளில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேரச்சத்தை பற்றியான விளக்கத்தை தெளிவாக கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏற்கனவே பேரச்சத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் தெளிவாக நடத்திருக்கேன். அதில் பாருங்க கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். கண்டிப்பா இது கரெக்ட். அடுத்தது பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பாருங்க, படித்த பையனும் சொல்லலாம், படிக்கின்ற பையன் அப்படின்னு சொல்லலாம், படிக்கும் பையனும் சொல்லலாம். இப்போ 3 காலத்திலும் வரும். அப்ப இது கரெக்டம். இது கரெக்ட். பெயரெச்சம் 3 வகைப்படும். இது என்னது? 3 வகைப்படாது, 2 தான். திரைநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அப்ப வகையத்தனை 2 வகை தான் படும். திரைநிலை பெயரெச்சம், இன்னொன்னு குறிப்பு பெயரெச்சம். அப்ப 2 வகை தான் படும். அப்ப ஆன்சர் என்னது? 1, 2 சரி, 3 தவறு. வந்துச்சுங்களா? அப்ப நம்ம ஆப்ஷன், அதாவது நம்ம ஆப்ஷனை பார்க்கறது இல்லை, இந்த கூற்று காரணத்தை படிச்சுட்டு எது ஆன்சர் அழகாக எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது விதை அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து எதிர்மறை தொழிற்பெயர் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஓன பார்க்கலாமா? ஆப்ஷன் பார்க்கலாமா? விதைத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். இது உல்டா என்னது? விதையாமை. சரி, விதைத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். இது உல்டா என்னது? இதோட எதிர்ச்சொல் என்னது? விதையாமையா? இப்போ எதிர்மறை தொழிற்பெயர்னா ஆப்போசிட்டா இருக்க தொழில் பெயர். அப்போ என்னது? ஆன்சர் என்னது? விதையாமை. அடுத்தது வினைமுற்று வினையெச்சம். ஓகேவா? பாருங்க, பாடினான் கண்ணகி. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு இப்போ கண்ணகி பாடினான்னு வார்த்தை இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு பெயர்
எழுது வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கா. அப்போ இது வந்து நார்மலான இயல்பான தொடர். அதே இங்கே எப்படி இருக்குது, பாடினால் கண்ணகி இருக்கா. அப்போ ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடிவதால் இது பேர் வினைமுற்று தொடர். அதாவது தொகைநிலை தொகாநிலைன்னு சொல்லியிருப்பாங்க. தொகைநிலை 6 வகைப்படும், தொகாநிலை 9 வகைப்படும். தொகைநிலை அப்படின்னா 2 சொற்களுக்கு இடையே ஏதாவது 2 சொற்கள் சேரும்போது அவற்றுக்கிடையே ஏதாவது உருவம் மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர். இது 6 வகைப்படும். இதே 2 சொற்கள் சேரும்போது அவற்றுக்கிடையே எந்த ஒரு உறுப்புகளும் மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர். அதில் வர கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் வினைமுற்று இதை வச்சுலாம் கேட்கல, கொஸ்டின் கேட்கல. புரியுதுங்களா? அப்போ என்னது, பாடினால் கண்ணகிங்கிறது தொகாநிலையில் வர ஒரு வகை. அது ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் என்னது, வினைமுற்று தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆள் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. ஆள் பாருங்க, ஆளல் இதுதான் கரெக்டு. ஆளுதல், ஆளுதல் அப்படிங்கிறது இது வரவே வராது. ஆளல் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. ஆளுதல் வரவே வராது, ஆளல். இதே ஆள்க இது வந்து வேங்கோல் வினைமுற்று. இந்த ஆளுதல் இருக்கா, இந்த தொழில் பெயர் இதற்கு வேர்ச்சொல்லாக இருக்கும் பாருங்க. ஆளுதல் அப்படிங்கிற தொழில் பெயர், இதோட வேர்ச்சொல் என்ன, இதுக்கு தான் என்னது ஆளு. ஆளுங்கிறது வேர்ச்சொல் அமையும். இப்போ ஆள்தல் அப்படிங்கிறது ஆளல், அதோட வேர்ச்சொல் என்னது, பிரித்து பாருங்க. ஆள் பிளஸ் அல். ஆள் அப்படிங்கிறது வேர்ச்சொல், அல்ங்கிறது தொழில் பெயர் விகுதி. பிரித்து பார்த்து ஓகேவா. இதே ஆளுதல் இது பிரிங்க, ஆளு பிளஸ் தல். அப்போ ஆளுதலோட வேர்ச்சொல் வந்து ஆளு. அதே மாதிரி ஆளலோட வேர்ச்சொல் என்னது ஆள். ஆள்கிறது வேங்கோல் வினைமுற்று, ரெண்டுக்குமே காமனாக வரும். அடுத்து பாருங்க, செய்தான். அப்போ செய்தான்ங்கிற ஒரு வினைமுற்று கேட்டிருக்கான். ஸோ அதுலேருந்து இது வந்து வினைமுற்று, அதுலேருந்து கேட்டிருக்கான். வேர்ச்சொல்லை கேட்டிருக்கான். வேர்ச்சொல் என்னது, கண்டிப்பாக கட்டளை சொல்லாக இருக்கணும். பகுதி மட்டும் வருமா, செய். இதே செய்தல் அப்படிங்கிறது என்னது, தொழில் பெயர். செய்த மாணவன் பெயரெச்சம். செய்யும் மாணவன் இதுவும், அதாவது ஆ உம் ரெண்டுமே என்னது பெயரெச்ச விகுதிகள். வந்திருக்கா, அப்போ செய்யும் மாணவன் இதுவும் கண்டிப்பாக என்னது பெயரெச்சம். இதுவும் கண்டிப்பாக இது பெயரெச்சம். இப்போ என்ன கேட்டிருக்கான், வேர்ச்சொல், அதாவது வேர்ச்சொல் கேட்டிருக்கான். வினைமுற்று வந்து வேர்ச்சொல் கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் என்னது செய். அடுத்து பாருங்க, குமைந்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமைந்தனை அப்படின்னா ஒரு வினையால் அணையும் பெயர். ஸோ அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க பாருங்க. வேர்ச்சொல் என்னது குமை. மற்ற ஆப்ஷன் பார்க்கலாமா. குமைந்த மாணவன் பெயரெச்சம். குமைந்து சென்றான் வினையெச்சம். குமைத்த பையன் இதுவும் பெயரெச்சம். அவ்வளோதான். அப்போ குமைந்தனை அப்படிங்கிறது வினையாளன் பேர்லேருந்தே நமக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா கடைசி லாஸ்ட்டாக பார்த்தா இந்த எச்சம் வினைமுற்று இதுலேருந்து ஒரு டேபிள் காலம் பார்த்தோம். டேபிள் காலத்துலேருந்து எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்டாலும் பார்த்தோம். இந்த 4 ஆப்ஷனும் என்னென்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ இது முழுமையாக பாருங்கள். இது முழுமையாக பார்த்தாவே உங்களுக்கு ஒரு 4 to 5 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதிப்பெண் தரக்கூடிய மற்றொரு தலைப்பினை நாம் தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.